கடந்த ஓரிரு தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்துகின்ற வகையில் தொல்பொருள் திணைக்களம் சில பதாதைகளை தொங்கவிட்டிருந்ததுடன் அந்த பதாதைகள் தொங்கவிடப்பட்டிருந்த பகுதியில் பிரதேச சபையினுடைய அனுமதி அல்லது ஆலோசனை பெறப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஒரு சில பகுதிகளில் அந்த பதாதைகள் அகற்றப்பட்டிருந்தது பிரதேச சபை தவிசாளர்களால். அதனை அனைவரும் நேற்று முன்தினமெல்லாம் ஊடக பரப்பிலே பார்த்திருப்பீர்கள். அவற்றின் பின்னர் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த சலசலப்பு தொடர்பில் பல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தொல்பொருள் இடங்களுக்கு பார்வையாளர்களை வழிநடத்தும் பல அறிவிப்பு பலகைகள் அகற்றப்பட்டமை தொடர்பில் உடனடியாக விசாரணை இடம்பெற வேண்டும் என்று வேறு யாரும் கூறவில்லை. புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் இதனை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கருத்தை அவர் நேற்று மாலையே வெளியிட்டிருந்தார். ஏன் அவசரமாக நேற்று மாலை வெளியிட வேண்டி இருந்தது என்று தேடி பார்க்கின்ற போது அது தொடர்பிலும் ஒரு மேலதிகமான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பில் சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அமைச்சர் தொல்பொருள் திணைக்கள பாரம்பரிய இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாக்கும் பொது அரசாங்கத்தின் திட்டத்தில் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக இது போன்ற அறிவிப்பு பலகைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. இது வெறும் மக்களை பாதுகாக்கக்கூடிய அல்லது வழிநடத்தக்கூடிய அறிவிப்பு பலகைகள் என்று அவர் தரப்பில் நியாயப்படுத்தப்படுகிறது. தமிழர் பகுதிகளில் இது அத்துமீறுகின்ற ஒரு தமிழர்களுடைய அடையாளங்களை கையகப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு என்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு தொடர்ச்சியான அச்சம் அரசு மீது இருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக நேற்று முன்தினம் எல்லாம் இடம்பெற்ற சம்பவத்துக்கு ஏன் அவசரமாக நேற்று மாலை புத்த சாசன மற்றும் மத விவகார அமைச்சர் இதற்கு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தேடி சென்ற போது தென்னிலங்கையில் இருந்து 1000க்கு மேற்பட்ட பிக்குகள் இந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு தயார் நிலையில் பேருந்து தயார்படுத்தப்பட்டதை அறிந்த அரசு இவ்வாறு செயற்பட்டதாக அவர்கள் தரப்பில் ஒரு நியாயம் கூறப்படுகிறது. இதுவெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்பதும் புரிகிறது. அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த விடயம் தொடர்பில் தமிழர் பகுதிகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்படுகின்றன. பௌத்த சின்னங்கள் என்கின்ற போர்வையில் பல இடங்களை தமிழர் பகுதிகளிலிருந்து அகற்றி கொண்டிருக்கின்றது அரசு. இவ்வாறு இருக்கின்ற போது பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. இந்த விசாரணை அணிகளில் போலீசாருக்கு உதவியாக தொல்பொருள் இடங்களுக்கு பொறுப்பான அந்த பகுதிகளினுடைய அதிகாரிகள் போலீசாரோடு இந்த விடயங்களிலே ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அவ்வாறு பெயர்கள் பட்டியலிடப்பட்டவர்கள் அல்லது அந்த இடத்திலே தொல்லியல் பதாதைகளை அகற்றியவர்கள் விவரங்களை எடுத்தவர்கள் இன்று மாலை ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.